கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ரடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். பத்திரிகையை வந்து பிரித்து பார்க்கலாமாங்கிற மாதிரி சந்தர்கலா வந்து கேட்குறாங்க. சரிம்மா பிரித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் சுவாதி வந்து கேட்குறாங்க. மாமா என்னம்மாம்மா நீங்களாம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அக்கா கிட்ட வந்து திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க மயில் வாகனத்துக்கிட்ட. உடனே மயில் வாகனம் வந்து பேசுகிறாங்க. எனக்கு மட்டும் இல்லைம்மா, கல்யாணம் ஆன எல்லா பசங்களும் வந்து பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கி தான் ஆகணும். இது உங்கள் அப்பாக்கே நல்லா தெரியும். மாமா எப்படி மாமா நீங்கள் மாப்பிள்ளை எதுக்காக என்னை வந்து கோத்து விட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்தேன். இது எல்லாம் வந்து சுவாதி வந்து நாளடைவில் வந்து தெரிஞ்சுப்பார்ல, அதுக்காக தான் சொன்னேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா பாருக்கா பத்திரிக்கையில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே கணேசன் போட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தூக்கி வாரி போட்டுருது. என்னப்பா சிலம்பம் இப்போ செய்ய போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மயில் வாகனம் ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான் வந்து கூட்டிகிட்டு போனாப்புல. இந்த பேப்பர்லாம் வேறு கொடுத்துட்டு வந்தாங்களே, கார்த்தி தான் காரணம்னு அதானே பார்த்தேன். என்னடா அது இன்னமும் எதுவும் பேச்ச ஆரம்பிக்கலையே நினச்சி யோசித்தேன். ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டிங்களா? இந்த வீட்டில் சாம்பாரில் உப்பு அதிகமாக போச்சுன்னா யார் காரணம்? சிலம்பம் தான் காரணம். சண்டை போட்டால் யார் காரணம்? சிலம்பம் தான் காரணம். நீங்கள் அடிக்கடி இப்போ சிலம்பத்தை வந்து உரசிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து கரெக்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ வந்து கார்த்தியை வந்து சமாளித்து பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியுமோ ஃபுல்லாக வந்து மயில் வாகனம் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தி என் தங்கச்சி கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொன்னோன்னு வந்து உன்னை வந்து அமைதியாக நிற்கிறாங்க. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து மகேஷன் தான் எழுதி கொடுத்தேன். இது எல்லாம் அவங்களோட மிஸ்டேக்காக இருக்கும். என்னப்பா எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது மட்டும் தப்புனா என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. சிலம்பம் என்னப்பா நீ என்கிட்ட உன் பேரை வந்து சொன்னியே, அந்த பேரை வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னப்பா நீ என்கிட்ட மட்டும்தான் அந்த பேரை சொல்லுவியா? ஐயோ இவர் மாட்டங்கும் கார்த்திங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி உன் பேர் என்ன? வந்ததுலேருந்து நான் உன்னை டிரைவர்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். உனக்குன்னு பேர் இருந்தா உன்னை அதை சொல்லி கூப்பிடுவோம்ல நாங்கள் எல்லாரும். ஏன் அப்படியே வந்து கூப்பிடணும்? சொல்லுப்பா உன் பேர் என்னங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க. கார்த்தியால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. உடனே சொல்கிறாங்க சந்திரகலா, பார்த்தீங்களா இவன் பேர் வந்து கணேஷ் தான், அதனால தான் வந்து இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சந்திரகலா எங்கள் தங்கச்சி சொல்கிறதெல்லாம் உண்மையாகிட போதே. சிலம்பம் வந்து சொல்லவே மாட்டாப்புல. நான் சொல்கிறேன் இவர் பேர் என்ன தெரியுமா? கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கிங்கா? கிங்குனா என்ன? இதான் செல்லமாக வந்து எல்லோரும் வந்து கூப்பிடுவாங்க. இதுதான் இவர் உண்மையான பேருங்கிற மாதிரி சூப்பராக வந்து மயில் வாகனம் பேசி சமாளிக்கிறாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாப்பிள்ளை இது எப்படி பேராகும்? இதை வந்து அப்படியே தமிழில் வந்து மாற்றுங்க. கிங்குனா என்ன? ராஜா. இவரோட பேர் வந்து ராஜாங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து அவங்க மாமா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அப்பாவோட பேர் வந்து ராஜா சேதுபதி தானே, ராஜாவா? இத்தனை நாளாக வந்து இந்த பேராப்பா மறைச்சி வச்சுருந்த, ரொம்ப சூப்பரான பேருப்பா இது அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. என்னது இவன் பேர் வந்து ராஜாவா? சே கணேஷ்னு இப்போ வந்து பத்திரிக்கையில் பேர் போட்டுறோமே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ராஜான்னு போட்டிருப்போம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க சந்திரகலா. இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம், எப்படி இவ்வளோ பத்திரிக்கையிலையும் வந்து பேர் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன். இவ்வளோ பத்திரிக்கையிலையும் வந்து பேர்லாம் மாற்றுறது கஷ்டம்தான். குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு பத்திரிக்கையை மட்டும் ரேவதி மகேஷ்னு வந்து போட்டுருவோம். அப்படி போட்டால் நமக்கு வந்து ஈஸியாக தானே இருக்கும். நாளைக்கு குலதெய்வம் கோயிலில் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நீ சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னேன். இதை யாரோ ஒருத்தவங்க சிக்க வச்சுருக்காங்க. முதல்ல யார் என்ன ஏதுன்னு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் போய் விசாரி சிலம்பம் அப்படின்னு சொல்லும்போது வந்து சரி உங்களுக்கு பேர் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா? இது எங்கள் தாத்தா பேர். என்னது தாத்தா பேரா? தெரியாமல் சொல்லிட்டோம் சிலம்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க நம்ம மயில் வாகனம். சரி நல்ல வேலை என்னோடய உண்மையான பேர் சொல்லாமல் இருந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சொல்லணும்னு தான்ப்பா நினச்சேன். ஆனால் நீ வரப்போ வந்து எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா, அதனால தான் பேரை வந்து மாற்றி சொல்லிட்டேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. என்ன சார் தப்பு நடந்துருச்சா, எதுவும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மாற்றணும். என்ன சார் மாப்பிள்ளை பேரே தப்பாக போட்டிங்களே, வேறு ஏதாவது தப்புனா கூட அதை வந்து சரி செஞ்சுக்கலாம். என்ன சார் இப்படி ஒரு கோட்டை விட்டுட்டீங்களே, மாப்பிள்ளை பேர் மகேஷ். சும்மானு இருங்க சார், நீங்கள் வந்து கணேசன் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. என்னது நான் கணேசன் எழுதி கொடுத்துருக்கேனா? இல்லை சார் கண்டிப்பாக வந்து ரேவதி மகேசன் தான் நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல
இதை கேட்டோன்னு வந்து பேர் இருந்துச்சு பட்டமாயிடுறாங்க. நீங்கள் எழுதி கொடுத்ததை நீங்களே பாருங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து தூக்கி வரி போட்டுருது அவருக்கு. நம்ம கார்த்திக் ஒன்றும் புரியல. சரி இங்கே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எதுவும் இருக்கா, நான் பார்க்கலாமா, நான் பேப்பர் கொடுத்துனதுக்கப்புறமேட்டுக்கு வேறு யாரும் எதுவும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. சார் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, அதுவும் மட்டும் இல்லாமல் கேமரா எல்லாமே வந்து ஃபால்ட்டில் இருக்குது சார், அதனால பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அச்சச்சோ என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, சரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எவ்வளோ வேணான்னு வாங்கிக்கோங்க, அதை நாங்கள் கொடுத்துட்றோம் சரிங்களா, ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும் ரேவதி மகேஷன் மட்டும் கொடுத்துருங்க, நாளைக்கு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறோம், அதுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி 2000 பத்திரிக்கை வந்து அடித்து கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க. சரி சார் நீங்கள் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு. நிச்சயம் வந்து சந்திரகலாவாக தான் இருக்கும், நம்ம போனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க தான் இப்படியெல்லாம் வந்து இருப்பாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரேவதி வந்து பாப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்கலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. ஒன்றா வந்து சூப்பராக வந்து பாப்பா வந்து விளாண்டுட்டு இருக்காங்க பசங்களோட. அம்மாவை பார்த்தோன்னு வேக வேகமாக ஓடி வராங்க. அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கியம்மா, நான் எப்போம்மா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறேன், நம்ம வீட்டில் நான் உரிமையாக வந்து உன் கூட வந்து தூங்கணும் தான்மா எனக்கு ஆசைப்பட்றேன், எப்போம்மா என்னை கூட்டிகிட்டு போவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூடிய சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. நீ அதானே சொல்கிற, பொய் சொல்லலையே, அப்போ நான் ப்ராமிஸ் பண்ணணுன்னே, சத்தியமாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா செல்லம் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க, நான் போய் அவங்க கூட போய் விளாட்றேங்கிற மாதிரி சொன்னேன். என்ன ஆச்சு, ஏன் கல்யாணத்தில் இவ்வளோ தாமதம் நடக்குது, கல்யாணம் வந்து இன்னும் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது, ஆனால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, கடைசியில் வந்து கல்யாணம் வந்து நடக்குமா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, கல்யாணம் வந்துட்டாலே பிரச்சனை இருக்க தான் செய்யும், அது எல்லாம் கடந்து வர்றது உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.